August 15, 2024 அன்னைக்கு கூகுள் அவங்களோட ஆகஸ்ட் கோர் அப்டேட் இந்த இயருக்கானது அப்டேட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக கூகுள் அல்காரிதம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு 3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் எப்போவுமே இருக்கும். அதில் கண்டென்ட், இல்லாட்டி பேக்லிங்க்ஸ், இல்லாட்டி பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த டைம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க எதை பேஸ் பண்ணினா கண்டென்ட், ஹெல்ப்ஃபுல் கண்டென்ட், ஒரிஜினல் கண்டென்ட் அதே தான். பட் இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் எதை பற்றி இருக்குது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு டை எ டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டாப்பிக்கு இல்லை அந்த கீவேர்டுக்கு ஏற்ற எக்ஸாக்டான கண்டென்ட் மட்டும் நீங்கள் கொடுங்க. ஒரு டையை எப்படி டை பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்த, அதாவது ஒரு டையை எப்படி கட்டுறது அப்படின்ற ஒரு விஷயத்த மேக்ஸிமம் ஒரு 5 ஸ்டெப் இல்லாட்டி 10 ஸ்டெப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பட் வி எஸ்சிஓஸ் யூஸ்வலாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அ டை, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டை, ஹவு டு செலக்ட் அ டை, அதுக்கப்புறம் தான் ஹவு டு டை அ டை அப்படின்ற கண்டென்ட்டுக்கே வருவோம். பட் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ இதை தான் கூகுள் வந்து சொல்கிறாங்க, உங்களோட சர்ச் query என்னவோ, உங்களோட டாபிக் என்னவோ அதுக்கு தேவையான எக்ஸாக்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் மட்டும் கொடுங்க. தேவையில்லாத விஷயத்தை பற்றிலாம் பேசாதீங்க. இனிமேல் பேசுனீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து பேன்லாம் பண்ண மாட்டாங்க, அது ரிசல்ட்டில் ரேங்க் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த கூகுள் அல்காரிதம் அப்டேட்டில் அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வரப்போகிற அப்டேட்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கண்டென்ட் ரிலேட்டடாக அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க கமா போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்டு யூஸ்வலாக நம்ம எஸ்இஓஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜில் ஒரு 1500 வேர்ட்ஸ் இல்லை 2000 வேர்ட்ஸ் ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் கொடுத்தா வெப்சைட் சூப்பராக ரேங்க் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இனிமேல் அந்த மாதிரிலாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அந்த டாப்பிக்கு தேவையான ஒரு 300 வேர்ட்ஸ் கண்டென்ட்டா அதை மட்டுமே பப்ளிஷ் பண்ணுங்கள். 400 வேர்ட்ஸ் கண்டென்ட்டா அதை மட்டுமே பப்ளிஷ் பண்ணுங்கள். சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 200 வேர்ட்ஸே போதும். ஓகே, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சாட் ஜிபிடியில் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அதுக்கு ஏற்ற கிறிஸ்பான ஒரு ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் கொஸ்டின் என்னவோ அதுக்கு ஆன்சர் அந்த மாதிரி கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த கூகுள் அல்காரிதம் அப்டேட் சொல்ல வராங்க. இன்னொரு விஷயம் நல்ல டீட்டெயிலாக அந்த அல்காரிதமை பற்றி கவனிச்சிங்க அப்படின்னா, கூகுள் எஸ்இஓ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி ஜிஇஓ, ஜென்ரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், இந்த ஏஐ ரிலேட்டடான சர்ச் இன்ஜின்ஸ் வந்துட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வே ஆஃப் கிரியேட்டிங் கண்டென்ட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஒரு அல்காரிதம் அப்டேட்டாக நான் பார்க்குறேன். சரிங்களா? இல்லை வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.